எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ நம்ம எஸ்கே காஸோட ஷாப் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி எல்லாமே வெறும் 15,000 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 80,000 கிலோமீட்டருக்குள்ளார ஓடுன மாதிரி வண்டிங்க. மேக்ஸிமம் லோன் ஆகிற மாதிரி காருங்க. லோ டவுன் பேமெண்ட்டு, லோ கிலோமீட்டரு, குவாலிட்டி கேரண்டியான வண்டி. அதே மாதிரி சொல்ல போகிற எல்லா காருமே பக்கா சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்க வண்டிங்க. சர்வீஸ் ரெக்கார்டும் கையில் இருக்குது. நீங்கள் எங்கேயும் அலையவே தேவையில்ல. வண்டி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்ததுன்னா போதுங்க. நீங்கள் எஸ்கே காஸுக்கு கிளம்பி வாங்க, நம்பிக்கையாக வாங்க, நல்ல வண்டியாக எடுத்துகிட்டு போகலாங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு வண்டியா பார்க்க போறதே ஒரு தரமான 8 சீட் கார் தாங்க பார்க்க போறோம். மகேந்திரால மராசோங்க M2 வேரியன்ட் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டி மொத்தமே வெறும் 18,000 தான் ஓடி இருக்குங்க. நம்புனா நம்புங்க, நம்பாதவங்க நம்பர் போட்டிருக்கேன், செக் பண்ணிட்டு கூட நம்புங்க. சர்வீஸ் ரெக்கார்டு கையில் இருக்குங்க. அது போக உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2019 அப்படின்னா இந்த வண்டியோட மேனுஃபேக்சரிங் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயரில் வருங்க. ஸோ வண்டியில் 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா MRF டயர் தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள் 0719. ஸோ இந்த 19ன்றது உங்களுக்கு எல்லா டயர்லையுமே இருக்கும். எந்த வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணுன்றது டயரோட பட்டனுமே பாருங்கள். ஆல்மோஸ்ட் இன்னும் உங்களுக்கு ஒரு 70 to 80% கண்டிஷன் அப்படியே இருக்குங்க. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பேக் வந்துருங்க, ஏசி வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், ரூஃப் ஏசி வந்துருங்க. அது போக 4 டோருமே பவர் விண்டோஸ் வந்துடும். உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த புது வண்டியோட ஸ்மெல்லு கூட மாறலங்க, அப்படியே இருக்குது. வண்டியோட பாடி லைனுமே பெருசாக ஸ்க்ராச்சோ டென்ட்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது போக ரியர் பம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் பம்பர் போட்டிருக்காங்க. இந்த வண்டியோட மைலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக உங்களுக்கு 14 to 15 கேரண்டியாக கிடைக்குங்க. வண்டியோட பாடி லைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. மெக்கானிக்கல் ஆஸ்பெக்ட்டுமே ரொம்ப கிளியராக இருக்குங்க. எடுத்து எந்த ஒரு ரிப்பேரோ ரீவோக்கோ எதுவுமே பார்க்க தேவையில்ல. இந்த 2019 மாடல் மராசோக்கு நம்ம எஸ்கே காசில் கேட்குற மொத்த விலையே வெறும் 8,78,000 மட்டும்தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 இயரா 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்களுக்காக மீண்டும் 2 ஃபியூல் டைப் வர மாதிரி வண்டி தாங்க பார்க்க போகிறோம். என்ன வண்டி தானே பார்க்குறீங்க? மகேந்திராவில் XUV 300ங்க. எல்லாத்துக்குமே பிடிச்ச காரு. வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட மைலேஜ் லிட்டருக்கு 25 கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நம்ப முடியுதா? முடியாது. நிறைய பேர் கதைப்பீங்க. கதையெல்லாம் கிடையாதுங்க. வண்டியில் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி போட்டிருக்காங்க. ஸோ சிஎன்ஜி வச்சு தான் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டருமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 49,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. அந்த 49,000 கிலோமீட்டருமே ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும், கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க, ஸ்டியரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த வண்டியோட பாடி லைன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் ஸ்க்ராட்ச் டென்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த வண்டியோட குளோபல் என்கேப் ரேட்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினக்காரங்க. ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் எஸ்யூவின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு எஸ்யூவிங்க. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் கேட்குற மொத்த விலையே வெறும் 6,48,000 மட்டும்தாங்க கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் ஒரு 30,000 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 இயரா 5 வருஷம் வரைக்குமே லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க. அடுத்து 2005லேருந்து இன்ன டேட்டு இன்னும் ஒரு 5 வருஷம் ஆனால் கூட இந்த வண்டிக்கு இருக்க மார்க்கெட்டும் குறையாது, இந்த வண்டிக்கு இருக்க மவுஸும் குறையாதுங்க. இந்த வண்டி மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 31,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. மாருதி சுசுக்கியில் ஷிஃப்ட் டிசைருங்க. ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு செடான் கார் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 2016 மாடல் VXI வேரியண்ட்டு சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டியோட பாடி லைன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துருங்க. ஃப்ரண்ட் 2 மிரருமே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ORVO மிரர்ஸ் வந்துடும். அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. 31,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அப்படின்னாலும் டயர் பாயிண்ட் பாருங்கள். 4 டயருமே உங்களுக்கு கண்ணாமூலியாட்ட பிராண்டட் டயர்ஸ் போட்டிருக்காங்க. எப்படி 31,000 நீங்கள் டயருன்னு கேட்பீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு டயரோட லைஃபு நார்மலாக கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மெயின்டெனன்ஸை பொறுத்து 40,000 60,000 வரைக்கும் ஓட்டுறவங்க இருக்காங்க. பட் ஆனால் என்ன தான் வண்டி கிலோமீட்டர் கம்மியாக ஓடிந்தாலும் உங்களுக்கு 5 வருஷம் அப்படிங்கும்போது ஒரு டயர் லைஃப் முடிஞ்சிருங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைல்டாக ஏர் கிராக் விட ஆரம்பிச்சிடும். அதனால சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து அதை மாற்றிடுவாங்க. ஸோ இந்த வண்டிலையும் அப்படி தான் மாற்றிருக்காங்க. சர்வீஸ் ரெக்கார்ட் ப்ராப்பராக இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் கேட்குற மொத்த விலையே வெறும் 4,98,000 மட்டும்தான் கேட்குறோம். ஸோ லோ மைலேஜில் சிங்கிள் ஓனரில் டிசைர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த வண்டிக்கு 11,000 ரூபாயிலேருந்து 12,000 EMI கட்ட முடியும் அப்படின்னா உங்களுக்கான வண்டியாக இந்த வண்டி இருக்குங்க. மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. சீக்கிரம் வந்து இந்த வண்டியை புக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் அதுவும் பிகினர் லெவல் ஹேட்ச்பேக்கு இந்த வண்டி பேர் போன வண்டினே சொல்லாங்க. உங்களுக்கு ஆல்டோ 800 இருக்கட்டும், இயானா இருக்கட்டும், குவிட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 லிட்டர் இன்ஜினுங்க, 1000 cc வர இன்ஜினு. ஸோ மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி
உங்களுக்கு வண்டியோட மைலேஜும் டீசெண்டாக இருக்கும். ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ரேட் ரொம்ப கம்மிங்க. நீங்கள் இது ஒரு செகண்ட் ஆப்ஷன் காராக கூட வச்சுக்கலாம். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பெரிய வண்டி இருக்குது, எனக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டணும் அப்படின்னா கூட இந்த வண்டி நீங்கள் செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஏன்னா மைலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக உங்களுக்கு ஒரு 20 வரைக்குமே கிடைக்கும். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோஸ் வந்துடும். அது போக டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 2016 மாடல் ஹுண்டாய் இயான் எராங்க, எரா வேரியண்ட்டு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா TN52ங்க, லோக்கல் சங்ககிரி ரெஜிஸ்ட்ரேஷனில் கொண்டு வந்திருக்கோம். வண்டியோட பாடி லைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை விட மெக்கானிக்கல் கண்டிஷன் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ஏசி ஆகட்டும், சஸ்பென்ஷன் ஆகட்டும், அண்டர் பாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மைலேஜும் நல்லா சாலிடாக கிடைக்குங்க. இந்த லோக்கல் நம்பர் ஹுண்டாய் இயானை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டியோட இன்னொரு ப்ளஸ்ன்னு சொன்னால் 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ MRF டயர்ஸ் போட்டிருக்காங்க. வண்டி மொத்தமே ஓடி இருக்கு கிலோமீட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 66,000 கிலோமீட்டர் மட்டும்தாங்க ரன் ஆயிருக்கு. இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு 18,000 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 இயராக 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் கேட்குற மொத்த விலையை வெறும் 2,68,000 மட்டும்தாங்க ஃபிக்ஸ்ட் ப்ரைஸாக கேட்குறோம். ஒரு மாதம் ஒரு 7,000 ரூபாய் என்னால் இஎம்ஐ கட்ட முடியும், 6,000 ரூபாய் டு 7,000 ரூபா தான் என்னால் இஎம்ஐ பட்ஜெட்டு, கார் வாங்கணுங்கிறது ஒரு கனவு அப்படின்னா இந்த வண்டியை மிஸ்ஸே பண்ணாமல் சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க. வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பேக்ட் செடான் தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்ச இன்ஜின்னே சொல்லலாம். ஸோ ஹுண்டாய் எக்ஸென்ட்டில் சரி, ஹுண்டாய் கிராண்ட் ஐட்டன்லேயும் சரிங்க 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின் வரும். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டுக்கு ஈக்குவலாக மார்க்கெட்டில் வேறு எந்த வண்டியுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இன்ஜின் சவுண்டு. இன்ஜின் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கானே தெரியாது. நிறைய பேர் ஏன் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கும்போது கூட வண்டி ஆஃபில் இருக்குன்னு நினச்சி கூட கிராங்க் பண்ணுவீங்க. ஏன்னா வண்டி இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 2018 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது, 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ் வந்துருங்க, ABS வந்துடும், கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க, ஸ்டேரிங் மோட்டரோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் லெதர் சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டியோட மைலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக உங்களுக்கு சிட்டி லிமிட்டுக்கே 15 to 17, லாங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 19 வரைக்குமே கிடைக்குங்க. அது போக 2 எலக்ட்ரிக் OBR மிரர்ஸும் வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் கேட்குற மொத்த விலையை வெறும் 4,58,000 மட்டும்தாங்க கேட்குறோம். எப்பட்றா 2018 மாடலு இவ்வளோ 18 இவ்வளோ தான் கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹுண்டாய் எக்ஸென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைரோடவே ரொம்பவே கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும், வண்டியும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ரீசேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு டிசைர் வந்து இதோட இன்னும் கொஞ்சம் சேர்த்து போகுங்க, எக்ஸென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக போகும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காருக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணியான காராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு 25,000 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 இயராக 5 வருஷம் வரைக்கும் நான் லோன் பண்ணி கொடுக்குறேங்க. மாதம் ஒரு 9,000 10,000 இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கான வண்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கிங்க. இந்த வண்டி தான் இன்றைக்கி இந்த வீடியோவோட ஹீரோன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப முடியலையா? நம்புகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட்டை விட எக்ஸ்ட்ரா 2 லட்ச ரூபா வரைக்குமே லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. அந்தளவுக்கு ரேட் கம்மியாக தான் கேட்க போகிறோம். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ளஸ் தாங்க. இந்த வண்டியில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. MG ஆஸ்டருங்க, ஜெட்டஸு, ஐவரி கலரு, செலக்ட் வேரியண்ட்டுங்க. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், கீலெஸ் என்ட்ரி வந்துடும், ட்ரங்க் ஓப்பனர் வந்துடுங்க, உங்களுக்கு பிராண்டடான லெதர் கம்பெனி ஃபிட்டர் லெதர் சீட் கவர்ஸே வந்துடும், டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், அது போக ASL டெக்னாலஜி வந்துடுங்க. ரியர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூத் ஸ்பேஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ரியர் ஏசி வெண்ட் வந்துடுங்க. வண்டி இன்டீரியர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லிட்டரலாக ஒரு புது வண்டினே சொல்லலாம். புது வண்டின்னு சொல்லலாம்ல, இல்லை வண்டி புதுசு தான். 2024 மாடலுங்க, சிங்கிள் ஓனர், வெறும் 53,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, TN58ங்க, மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனரில் இருக்குது. வண்டியில் எல்லாமே ப்ளஸ் தான். அது போக பெனரமிக் சன்ரூஃபும் வந்துடும். குளோபல் என்கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின காரு. வண்டியோட மைலேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக உங்களுக்கு 13 to 15 சாலிடாக கிடைக்குங்க. இந்த MG ஆஸ்டருக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் கேட்குற விலை மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா 9,98,000 ஃபிக்ஸ்ட் ப்ரைஸாக கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா 0 டவுன் பேமெண்ட் லோன் பண்ணி கொடுக்குறேங்க. உங்கள் ப்ரொஃபைல் இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்னா வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா 2 lakhs வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த வண்டியை சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. வண்டியில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபா பட்ஜெட்டில் சூப்பரான செடான் காரு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சேஃப்டிக்கும் ரொம்பவே பேர் போன வண்டி. இன்றைக்கி மார்க்கெட்டில் டாட்டா வண்டிங்க கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குங்க. அதுவும் சிங்கிள் ஓனரில் கிலோமீட்டர் கம்மியாக வெறும் 63,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்க வண்டி தாங்க கொண்டு வந்திருக்கோம். டாட்டா ஜெஸ்ட்டு XT வேரியண்ட்டுங்க, சிங்கிள் ஓனரு, பெட்ரோல் வேரியண்ட், மேனுவல் டிரான்ஸ்மிஷன் காருங்க. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
ஏர்பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துருங்க, அலாய் வீல்ஸ் வந்துருங்க, கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும், சீட் கவர் ஃபுல் மேட்டு கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டியோட டயர் பாயிண்ட்மே ரொம்ப சூப்பராக இருக்குங்க, பிராண்டட் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. வண்டியோட பாடி லைனுமே பெருசாக ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது. இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் சாலிடாக உங்களுக்கு ஒரு 15லேருந்து 18 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. வண்டியோட பிக்கப்பு சான்ஸே இல்லைங்க. நீங்கள் பெட்ரோல் வண்டி எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு 4 பிராண்ட் பெட்ரோல் வண்டி கூட ஓட்டி பாருங்கள், ஆனால் தலைவனில் இருக்க பிக்கப் வேறு எந்த வண்டியிலையுமே வராதுங்க. ஏன்னா பெட்ரோலுக்கு வண்டி அவ்வளோ பிக்கப் இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் கேட்குற மொத்த விலையே வெறும் 3,78,000 மட்டும் தாங்க கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு 30,000 to 40,000 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 இயர் 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. மாதம் ஒரு 8,000 9,000 இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கான வண்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டு இன்றைக்கி ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 லட்ச ரூபா கிட்ட வருதுங்க. குளோபல் என்கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின காரு, அமெரிக்கன் மசில்டு எஸ்யூவினே சொல்லலாங்க. இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் எஸ்யூவி பிராண்டான ஜீப் தாங்க பார்க்க போகிறோம். ஜீப்பில் காம்பஸ் லாங்கிடியூட் வேரியண்ட்டு 4x2ங்க லாங்கிடியூட் வேரியண்ட்டு. வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸு எல்லாமே வந்துடுங்க. வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. கிளச்சுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நியூ கிளச் மாற்றிருக்காங்க. இந்த வண்டி மட்டும்தாங்க 99,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த இன்றைக்கி பார்த்த வீடியோலேயே. மற்ற எல்லா வண்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 80,000, 60,000, 30,000, 20,000 இந்த மாதிரி தான் ஓடி இருக்குங்க. அது போக டெயில் லைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்மோக் ஒட்டி. வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மைலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக 13 to 15 கிடைக்கும். உங்களுக்கு இந்த வண்டியோட டோர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியோட பில்டிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியுங்க. அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. இன்ஜின் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியட்டோட சேம் ஷிஃப்ட்டில் வந்து குவாட்ரஜெட் டெக்னாலஜி வரும். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதே டெக்னாலஜி மாதிரி தான் வருங்க. சிசி மட்டும் மாறுங்க. அது வந்து 1400 சிசி வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 சிசி வரும். ஸோ இன்ஜின் ஸ்பேர்ஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஜீப் காம்பஸு, எம்ஜி ஹெக்டரு, டாடா ஹேரியர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் 3 வண்டிக்குமே ஒரே இன்ஜின் தான் வரும். ஸோ மைலேஜ் வைஸும் 13 to 15 வருங்க. ஸோ ஸ்பேர் அவைலபிலிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ அது போக வண்டியோட நம்பர் பாருங்கள், சூப்பரான நம்பரு 33335. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் கேட்குற மொத்த விலையே வெறும் 7,98,000 மட்டும்தாங்க கேட்குறோம். நீங்கள் மார்க்கெட்டில் 9 லட்ச ரூபா 9 லட்ச ரூபாய்க்கு கம்மி வண்டி பார்க்கவே முடியாதுங்க. இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா 0 டவுன் பேமெண்ட் லோன் பண்ணி கொடுக்குறேங்க. உங்கள் ப்ரொஃபைல் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் கட்டுங்க. மேக்ஸிமம் 10 இயர் 3 அல்லது 4 வருஷம் வரைக்குமே லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஸோ ஜீப் காம்பஸுங்கிறது ஒரு ப்ரீமியமான ஒரு பிராண்டு. ஸோ ப்ரீமியம் எஸ்யூவி தேடிட்டு இருக்கீங்க, ஆனால் பட்ஜெட்டே வந்து என்னோட 8 லட்ச ரூபா தான் பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாங்க. நம்பி வாங்க, வண்டி 100% சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணாமல் சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம போட்ட வண்டிங்க பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே ஒரு 7 to 8 வண்டி தான் போட்டிருக்கோங்க. இது இல்லாமல் கார்ஸுங்க நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து வர கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு வண்டிக்காக வரீங்க அப்படின்னா கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க. நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. ஆத்தூர் பிரிவுங்கிற பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்குது. ஸோ ஆத்தூர் பிரிவு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ஒரு 100 மீட்டரில் ஹெச்பி பங்க் இருக்குங்க. அந்த பங்க்குக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் வரணும். அப்படி இல்லை நான் பைக்லேயோ கார்லேயோ வர மாதிரி இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் எஸ்கே காசுன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்காங்க. அந்த லொக்கேஷன் யூஸ் பண்ணி வந்துக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த ஸோ நம்ம ஆஃபீஸ் ஒர்க் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி 7 டேஸுமே ஆஃபீஸ் ஒர்க்கிங் தாங்க. மார்னிங் 9:30 to ஈவினிங் 7:30 வரைக்கும். ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக இங்கே இருக்கிற வண்டிங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற 3 நம்பருக்கு எந்த நம்பருக்கு வேணாலும் ஹைன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேட்லாக் லிங்க் வருங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நல்லாயிருப்போம். எல்லோரும் நல்லாயிருப்போம்.